பொதுவாகவே கன்சீவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பிணிகளுக்கு நிறைய விதத்தில் சிரமம் இருக்கும். அவங்கள ரொம்ப பாடாப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கை, கால், பாதம், முகம் இந்த உறுப்புகள் வந்துட்டு சில சமயங்களில் அதிகப்படியாக வீங்கிக்கும். அந்த மாதிரி வீக்கத்தை தொடக்கத்திலேயே கர்ப்பிணிகள் கண்டறிஞ்சு அந்த வீக்கம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு சில உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். அது என்ன மாதிரி உணவுகள்னு பார்த்திங்கன்னா, கன்சீவ் ஆன உடனுமே நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, முள்ளங்கி இதை வந்துட்டு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். நெல்லிக்காயை வந்துட்டு நம்ம உங்களுக்கு இன்கேஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கு முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட தேனில் போட்டு ஊற வச்சு அந்த தேன் நெல்லியை வந்துட்டு சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. இதன் மூலமாக நம்ம கை, கால், முகம், பாதம் இந்த மாதிரி இடங்களில் வீக்கம் ஏற்படாமல் தடுத்துக்க முடியும். அதே மாதிரி பிரசவமும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப எளிதாகவும் இருக்கும். அப்புறம் ரொம்ப நேரம் வந்துட்டு ஒரு இடத்துல காலை தொங்க போட்டு உட்காரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ காலை தொங்க போட்டே உட்காரக்கூடாதுன்னு இல்லை, பட் ஆனால் ஒரு 30 மினிட்ஸுக்கு ஒரு தடவை வந்துட்டு கொஞ்சம் எழுந்து ஒரு 2 மினிட்ஸ் நடந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்துக்கலாம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல காலை தொங்க போட்டு உட்கார்றதை தவிர்த்துக்கணும். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.